அனைவருக்கும் நல்வரவு கூறுகிறோம். இந்த மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் வெற்றி பெறுபவருக்கு வெள்ளி கேடயம் பரிசளிக்கப்படும். இனிமே நான் உங்ககிட்ட 4 அடி தள்ளியே நிக்க போறேன். இதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? சும்மா இருங்க. எங்க பாட்டி ஒரு இங்கிடம் தெரியாத பாட்டி. சமய சந்தர்ப்பம் தெரியாம குறுக்க வந்து நிக்கும். அப்புறம் நான் தலை குனிஞ்சு நிக்கணும். சரி, நான் போய் கதவை சாத்திட்டு வந்தேன். என்ன விளையாடுறீங்களா? வேலைக்கு போவேனா? இன்னைக்கு மட்டும் லீவ் போட்டுறேனே. லீவ் போடுறீங்களா? அப்ப இருங்க, நான் போய் பாட்டி குளிட்டு வரேன். பாட்டி வா. அப்போ மரியாதையா வேலைக்கு கிளம்புங்க. 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 புடிங்க புடிங்க. போங்க. போங்க போங்க போங்க. போயிட்டு வாங்க. நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு, நான் போயிடுறேன். முடியாதுன்னா முடியாது. போக முடியாதுன்னா போக முடியாது. போயிட்டு வாங்கனே. குடு. அடியாச்சி, அவங்க பாப்பாவையும் பிடிச்சிட்டாங்களே. ஓகே, அந்த எக்ஸ்ரே ஓகே ஆச்சு. குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். சிஸ்டர், இங்க வாங்களே. என்ன லட்சுமி? ஏன் சிஸ்டர், எப்பவும் டாக்டர் ரவி 9 மணிக்கு பங்க்சுவலா வருவாரே, இன்னைக்கு இன்னும் காணுமே. அவருக்கு புதுசா கல்யாணம் ஆச்சுல்ல, அதுதான். புதுசா கல்யாணமானா எதுக்கு லேட்டா வரணும்? ஐயோ, இப்படி சின்ன ஜெர்சில வேலைக்கு வச்சாலே இதுதான் தொல்லை. லட்சுமி, காரணம் கேட்டியே, அதோ டாக்டர் வராரே, அப்படி கண்ணத்தை பாரு. குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். டாக்டர் டாக்டர், கொஞ்சம் திரும்புங்களே. என்ன இது கண்ணத்துல சிகப்பு போட்டு திருஷ்டி போட்டா? அது வந்து ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? என்ன இது? எல்லாரும் நெத்தியில தானே போட்டு வைப்பாங்க, இவர் கணத்துல வச்சிருக்காரு. கேட்டா ஒண்ணு இல்லைங்கிறாரு. என்ன சிஸ்டர்? இதுக்கு பதில் சொன்னா தெரியாது, உனக்கு கல்யாணமான தன்னால புரியும்.
எஸ். டாக்டர் ரவி பேசுறேன், வீட்டுக்கு போட்டு. வீட்டுக்கா? ஓகே. சீட்ல போய் உட்கார்ந்த உடனே பொண்டாட்டிக்கு போன். டாக்டர்? எஸ். ஹலோ ராதா, நான் நர்சிங்கம் வந்து சேர்ந்துட்டேன். இத சொல்லத்தான் போன் பண்ணீங்களா? அங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இத கேட்கதான் போன் பண்ணீங்களா? உன் குரல்ல கேட்கணும் போல இருந்தது. கேட்டாச்சுல்ல, அப்ப போனை வச்சிடுங்க. ராதா, ராதா, ராதா கண்ணே, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். போதும் போதும். ஆமா, என்னமா சத்தம் கிடைச்சு? அது என்ன? அதுவா? போன்லியா? ராதா, ராதா, ஏய் ராதா. வாங்கம்மா, எங்க வீட்டு மகாலட்சுமி, வாங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா? ஹேய், டேப் ரெக்கார்டர். இது எதுக்கு? உட்கார் சொல்றேன். என்ன சொல்லுங்க. எனக்கு எப்பவுமே உன் குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்காக? நீ நேரம் இருக்கும்போது உன் குரலை கேட்டுக்கிறேன், இல்லாத போது எனக்கு போர் அடிக்குதே. அதனால உன்னை பேச வச்சு பாட வச்சு இதுல ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு போய் நர்சிங் வச்சுக்க போறேன். உன் நினைவு வரும்போதெல்லாம் அதை போட்டு கேட்டுக்க போறேன். எப்படி ஐடியா? சுத்த பைத்தியக்காரத்தனமான ஐடியா. வெளியில சொல்லாதீங்க, கேக்குறவங்க சிரிக்க போறாங்க. ஏன் ஏன் என்ன என்ன? எந்த ஆம்பளையாவது தான் பொண்டாட்டி குரல்ல இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சு கேட்டுட்டு இருப்பாங்களா? ராதா, மத்தவங்களுக்கு மனைவிங்கிறது ஒரு உறவு, எனக்கு என் மனைவிதான் உலகம். தம்பி, பழமொழி வருது, பழமொழி. தம்பி, தாரமும் குருமும் தலைவிதிப்படியா நல்லவங்களுக்கு எல்லாம் நல்லபடிதான் நடக்கும். என்னமா அது? தம்பிய வந்த ஆளோட நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க. இவங்க தாத்தா இருக்காங்களே, அவங்க கூட்டத்துக்கு போயிட்டு வரும்போது காப்பியும் கைமா நான் வாசல்ல நிக்கலன்னா அவங்களுக்கு எம்புட்டு கோபம் வரும் தெரியுமா? ஆனா ஒண்ணுடி அம்மா, அந்த கோபத்திலையும் ஒரு கொஞ்சல் இருக்கு பாரு. பாட்டி பாட்டி, கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க. இவங்க தாத்தா இருக்காங்களே, அவங்க கூட்டத்துக்கு போயிட்டு வரும்போது காப்பியும் கைமா நான் வாசல்ல நிக்கலனா அவங்களுக்கு எம்புட்டு கோபம் வரும் தெரியுமா? அந்த கோபத்திலையும் ஒரு கொஞ்சல் இருக்கும். அடியாத்தி, என் குரல் கூட நல்லாத்தான் இருக்கு. இந்த மிஷன் மட்டும் அப்பவே இருந்திருந்தா உங்க தாத்தா பேச்செல்லாம் பதிவு செஞ்சு இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கலையே. என்ன செய்யறது பாட்டி? கேட்டியா? பாட்டிக்கே தாத்தா குரலை கேட்கணும் ஆசையா இருக்கான். போதும் போதும், போய் ட்ரெஸ் மாத்துங்க. என்னங்க இது? ரூம் நிறைய குழந்தை படமா மாட்டி வச்சிருக்கீங்க. ஏங்க, உங்களுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிரியமா? ராதா, குழந்தைங்களுக்கு வைத்தியம் செஞ்சு செஞ்சு குழந்தைங்க மத்தியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவனா. எனக்கு இப்படி குண்டா கொழு கொழுந்து ஒரு குழந்தை பிறக்கணும், அதை எடுத்து நான் ஆசை தீர கொஞ்சம் பகிடணும்னு எப்போ வேடிக்கையா என் மனசுல ஒரு ஆசை தோணுச்சு. அந்த ஆசையே நாளுக்கு நாள் வளர்ந்து ஒரு ஏக்கமாயிடுச்சு. அந்த ஏக்கத்தை போக்கிக்கிறதுக்கு தான் கடவுள் எனக்கு இப்படி ஒரு அழகான மனைவியை கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். பிறக்க போற குழந்தை மேல எனக்கு பொறாமையா இருக்குங்க. ஏன்? பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அப்பா மனசுல இவ்வளவு இடத்தை பிடிச்சிட்டானே, அவன் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மாவுக்கு இங்க இடம் இருக்குமா? என்னடா அது? ஏண்டா அலற? எவ்வளவு பேர் வேடிக்கை பாக்குறான்னு அங்க வர்ற. யப்பா, இலவச சினிமா முடிஞ்சு போச்சு, போங்கப்பா போங்க.